அவங்கக்கிட்ட வராதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கச்சே இது எப்படி நம்மக்கிட்டேருந்து பணத்தை அவங்க வாங்கிட்டாங்களே, இப்படி வாங்கிட்டே இருந்துட்டு நமக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து போன ஜென்மத்தோட கர்மா. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்கும் போன ஜென்மத்தில். ஸோ அந்த பணத்தை இவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் எதுக்கு சும்மாவே ஹெல்ப் பண்ணுவீங்களா? அவங்களோட உங்களுக்கு நட்பு இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ கொடுக்கணுங்கிற ஒரு இது இருந்திருக்கும். ஒரு மனசுக்குள்ளே சரி பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அந்த தர்மம் உங்களுக்கு போயிடுது இல்லையா? அந்த புண்ணிய கணக்கு போயிடுது இல்லையா? ஸோ அப்போ திருப்பி அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் வேற யார் மூலியமாவது அந்த பணத்தை திருப்பி தருவார். அதுதான் வந்து விதி. ஸோ அதனால தான் கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியுது கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் கொடுத்தாச்சு. என்னைய வந்து திட்ட வராதிங்க. அப்போ எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா அவங்க கொடுத்த பணத்தை அவங்களே வாங்கி தர சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு சொல்ல வரல. அதாவது இதெல்லாம் வந்து கர்ம கணக்குன்னு சொல்ல வரேன். யாருக்கிட்டேருந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்டேருந்து வராமல் கடவுள் வந்து உங்களுக்கு வேறு இடத்துலேருந்து ஹெல்ப் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது கண்கூடா நான் கண்ட உண்மை. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு இடத்துலேருந்து வரும் பணம். அப்படி சப்போஸ் இல்லை அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு சில பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா இழந்த பணம், பொருள், வீடு, வாசல், நட்பு, உறவு எது இருந்தாலும் அந்த பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு அது கிடச்சிடும்.